இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு புக் எழுதுறீங்க. அந்த புக் வந்து 1,00,000 காப்பி சேல் ஆகுது. ஆனா அந்த புக்ல உங்களோட பேர் இருக்காது. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ராயல்ட்டி வேற ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனா அந்த புக்கை நீங்க எழுதினதுக்காக ஆல்ரெடி 1,00,000 இல்லைன்னா 2,00,000 உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். அது என்ன மாதிரி பிசினஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் போஸ்ட் ரெகுலரா போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு புக் எழுதிருக்கேன், புக் லான்ச் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்குலாம் டைம் இருக்குமான்னு டெஃபினட்டா டைம் இருக்காது. அதுக்கு பதிலாக தான் ஒரு இன்விசிபிள் கண்டென்ட் கிரியேட்டரை அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அமௌண்ட் எல்லாமே கிரெடிட் ஆகும். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய பேர் புகழ் எல்லாமே அவங்க கிளைண்ட்டை போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்விசிபிள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட பேர் தான் கோஸ்ட் ரைட்டர்ஸ். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, விக்ரம் படத்துல வந்து கமல் பார்த்தீங்கன்னா அவரை எப்பயுமே கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா பின்னாடி இருந்து பவர்ஃபுல்லான கேம் அவர் விளையாண்டுட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்விசிபிள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக நிறைய செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான பேமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் கோஸ்ட் ரைட்டிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஸ்ட் ரைட்டிங்னா என்ன, யார் யார் கோஸ்ட் ரைட்டிங் பண்ண முடியும், கோஸ்ட் ரைட்டிங் பண்ணுறதுக்கான இந்தியா லெவல் அண்ட் குளோபல் லெவல் மார்க்கெட் வேல்யூ என்ன, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இந்த பிஸ்னஸில் தேவைப்படுற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் என்னென்ன, இதில் அடிஷ்னலாக கவர்மெண்ட் ட்ரைனிங்கோ இல்லை ப்ரைவேட் ட்ரைனிங்கோ ஏதாவது ஆஃபர் பண்ணப்படுதா, லாஸ்ட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை நீங்கள் எப்படி உங்களோட கோஸ்ட் ரைட்டிங்க்கு கொண்டு வரலாங்கிறத பற்றியும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் ரைட்டிங்னா என்ன. கோஸ்ட் ரைட்டிங்கிறது நீங்கள் வந்து கான்டென்ட்ஸ் வந்து மல்டிவேரியஸ் பிளாட்ஃபார்முக்கு கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி கிரியேட் பண்ணுற கான்டென்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கோ இல்லை ஒரு செலிபிரிட்டிக்கோ நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கான ஃபுல் கிரெடிட்டும் அந்த கிளைண்ட்க்கு தான் போகும். பட் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எல்லா பிஸ்னஸ்க்கும் சரி, எல்லா பிராண்டுக்கும் சரி, எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் சரி ரொம்ப தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இன்விசிபிள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸான கோஸ்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறாங்க. கோஸ்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நிறைய கோஸ்ட் ரைட்டர்ஸ் புக் ரைட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது பயோகிராஃபிஸ் பண்ணுவாங்க. மூணாவது யூடியூப் கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, மோட்டிவேஷனல் ஸ்பீச் எழுதி கொடுக்கறது, வெப்சைட் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது, பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான அத்தனை கண்டென்ட்ஸையும் எழுதி தரது தான் ஒரு கோஸ்ட் ரைட்டரோட வேலை. இந்த கோஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் ஆர் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாரெல்லாம் இதை பண்ண முடியும்னு பார்க்கலாம். இந்த கோஸ்ட் ரைட்டிங் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். வீட்டில இருந்தே உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி கோஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாக்கெட் மணிக்காக பார்ட் டைம் ஜாபாக இந்த கோஸ்ட் ரைட்டிங்கை நீங்கள் வந்து பண்ணலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸே கூட டெய்லி 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கோஸ்ட் ரைட்டிங்லே எக்ஸ்ட்ரா 30,000 to 50,000 வரைக்கும் ஒரு மாதத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம். வீட்டில் உங்களுக்கு நல்ல தமிழ் தெரியும், நல்ல இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த கோஸ்ட் ரைட்டிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோஸ்ட் ரைட்டிங் பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த 2 விஷயம் மட்டும் முக்கியமாக உங்ககிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு மொழி, அதாவது இங்கிலீஷோ தமிழோ ஹிந்தியோ இல்லை எந்த தாய்மொழியில் இருக்குங்களோ அந்த மொழி சார்ந்த நல்ல எழுத்து வடிவம், அதாவது ரைட்டிங் ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு போதும். ரெண்டாவது, உங்ககிட்ட ஒரு லேப்டாப், இன்டர்நெட் அண்ட் டைம். இந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 30 to 1 hour இருந்தால் உங்களுக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2 விஷயம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதத்துலேயே நீங்கள் கோஸ்ட் ரைட்டராக ப்ரொஃபஷ்னலாக மாறிடலாம். இப்போ இந்த கோஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற பிஸ்னஸ் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதோட மார்க்கெட் வேல்யூ குளோபல் லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் என்னங்கிறத பார்த்துடலாம். குளோபல் லெவலில் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட மார்க்கெட் மட்டுமே $400 billion. இதில் ஃப்ரீலான்சராக தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படி பண்ணுற ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா $20+ billion மட்டும் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே இந்த டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், கோஸ்ட் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து 15,000 crores மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பயங்கர டிமாண்ட் இருக்கு. இந்த கோஸ்ட் ரைட்டிங் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது லேர்னிங். நீங்கள் லேர்னிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி 30 to 40 minutes இதுக்கான ஒரு செப்பரேட் ட்ரைனிங் எடுக்கணும். என்ன ட்ரைனிங்னா, இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ்லையும், அதாவது ஒரு புக் ரைட்டிங்கோ
இல்லை ஒரு லிங்க்டின் போஸ்ட்டோ இல்லை யூடியூப் ஸ்கிரிப்டோ கிரியேட் பண்ணணும்னா அது எந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற லேர்னிங்கை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, ஒரு நிச்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது எந்த ஃபீல்டில் நான் கான்டென்ட் ரைட் பண்ண போகிறேன், ஒரு ஹெல்த் கேட்டகரி இல்லையா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி இல்லையா, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இல்லையா, ஒரு நிச் தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிச் கூட நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்டென்ட் கிரியேட்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த லேர்னிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே சைமல்டேனியஸாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைட்டர்ஸ் ஆர் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு எந்த விதமான லைசன்ஸும் தேவைப்படாது. பட் நீங்கள் ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு MSME ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு கம்பெனி நேமில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் அண்ட் ரெவென்யூ 20 lakhs மேலே தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் கட்டாயமாக நீங்கள் GST எடுக்க வேண்டியது இருக்கும். இது 2 லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தவிர்த்து வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் எங்கே ட்ரைனிங் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கணும், அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டிங் கோர்ஸும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இந்த 2 கோர்ஸையும் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கான ஸ்கில்டு சர்டிஃபிகேட் கூட உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ப்ரைவேட்டாக நிறைய பிளாட்ஃபார்மில் ரொம்ப மினிமம் வேல்யூ $299, $499 கூட நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடமி, கோர்செரா அண்ட் யூடியூப் ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் உங்களோட ஸ்கில்லை நல்லாவே ஷார்ட் டைமில் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களையே நீங்கள் கோஸ்ட் ரைட்டராக எப்படி ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். முதல்ல நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு லிங்க்டின் பேஜ், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், ஒரு ப்ரொஃபைல் பேஜை நான் ஒரு கண்டென்ட் ரைட்டர், ஒரு கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் நிறைய ட்ரைனிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. கண்டென்ட் ரைட்டிங்கில் ஒரு ஆர்டிக்கலோ ஒரு பிளாகையோ ஒரு சர்டன் பிஸ்னஸில் எழுத சொல்லுவாங்க. ஒரு 5 பேசிக் ஆர்டிகல்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா லிங்க்டின்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க எல்லாருக்குமே DM பண்ணி உங்களோட ஆர்டிகல்ஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தர முடியும் நீங்க உங்களே ஃபர்ஸ்ட் பிரபலப்படுத்திக்க ஆரம்பிக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்வொர்க், fiverr.com, ஃப்ரீலான்சர், இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் தனியே கோஸ்ட் ரைட்டராக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் DM பண்ண ஆரம்பிச்சு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொதல் கிளையண்ட்டு ஒரே மாதத்தில் கிடைக்கிறது ரொம்ப சுலபமாகிடும். ஆவரேஜாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன இன்கம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப், இன்டர்நெட் அண்ட் டைம், வேற எதுவுமே கிடையாது. பிளஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்மால் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 to 3 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங் பிளஸ் மார்க்கெட்டிங் நீங்க பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு கிளையண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்கன்னா ஆவரேஜா நீங்க ஒரு 4 கிளையண்ட்க்கு நீங்க கான்டென்ட் ரைட்டிங் பண்ணீங்கனாலே 30,000 50,000 வரைக்கும் வீட்ல இருந்தே 2 hours டைம்ல நீங்க சம்பாதிக்கலாம். கடைசியா சொல்லணும்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஃபேமும் நேமும் கிடைக்காது. பட் அக்கௌண்ட்ல நிறைய அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதுதான் கோஸ்ட் ரைட்டிங்கான பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக வீட்டில் இருந்தே நீங்கள் இன்றைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி நாங்கள் 5 பிஸ்னஸை டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோஸ்ட் ரைட்டிங் பிஸ்னஸில் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுலையோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்குறதுல டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் பிஸ்னஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.